ஹாய் மாஸ்டர். மாஸ்டர் நான் லோகோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க மாஸ்டர். சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேங்க மாஸ்டர். அதில இந்த ஒரு லோகோ வந்து தோணுச்சுங்க மாஸ்டர். இந்த மாரி பண்ணலான்ட்டு. அ இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கதை அப்டின்னா, அ அந்த பெரிய சர்க்கிள் வந்து மனம் மாஸ்டர். அந்த சின்ன சர்க்கிள் வந்து அ விட்னஸ்ன்னு வச்சுக்கலாங்க மாஸ்டர். அ அந்த பிரபஞ்சம்னு வந்து வச்சுக்கலாம். ஆ அம் அது வெளிய இருக்க பெரிய சர்க்கிள் வந்து அந்த யூனிவர்ஸ். இல்ல யூனிவர்ஸ் இல்லன்னா அந்த விட்னஸ் அ அந்த அதுக்குள்ள தான் அந்த மனம் இருக்கு. மனம்க்குள்ள மறுபடியும் ஒரு குட்டி அ இது விட்னஸ் இருக்கு மிஸ். சிவா இருக்கு. ஸோ அதிலிருந்து அ நம்ம அத வச்சு தான் ஒரு சின்ன பாத் மாரி கிரியேட் பண்ணி, அதிலிருந்து நம்ம அந்த பெரிய கடல்ல போய் கலக்க முடியும் மிஸ். ஸோ அந்த மாரி யோசிச்சு சும்மா ரெடி பண்ணினேங்க மாஸ்டர். இது நல்லா இருக்கான்னு தெரியலைங்க மாஸ்டர். சும்மா ட்ரை பண்ணேங்க மாஸ்டர். இது ஓகேங்களா மாஸ்டர்? கீழ வந்து அந்த பேரு ஸ்ரீ ஆனந்தஸ்டோன்னு போட்டிருக்கீங்க மாஸ்டர். அது வந்து ஒரு ஒரு கர்வ் மாரி வரணும் மாஸ்டர். அழகா ரெடி பண்ண முடியும் மாஸ்டர். அ கான்வால. அதனால ஸ்ட்ரெய்ட்டாவே வச்சு போட்டிருக்கேங்க மாஸ்டர். தம்பி, லோகோலாம் புதுசாலாம் கிரியேட் பண்ண வேண்டாம். வேற இந்த மாதிரி வந்து எதுக்காவது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற வீடியோவில் இப்போ ஒரு போஸ்டரில் இந்த மாதிரி இடத்துல வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை லோகோ வருஷம் ஒரு லோகோ கிரியேட் பண்ணிட்டு இப்போ லோகோங்கிறது ஒன்று தான். ஏற்கனவே நம்ம வந்து முருகனை பேஸ் பண்ணி பண்ணிட்டோம். அவனுக்கு தமிழ் எழுத்தை வச்சு முன்னால் ஸ்ரீங்கிறத சேர்த்து முருகனோட வேலை வச்சு குண்டலி சக்தி வச்சு பண்ணியாச்சு. மேலே ஃபோட்டோ வச்சு அதுதான் லோகோ. தமிழில் நம்ம மொழியில் அழகாக இருக்குது. அதிலே பேரே லோகோ வருது. அது விட்டுருங்க. ரெண்டாவது இதில் நீ சொன்னது புரிதலே உனக்கு தப்பாக இருக்குது. மனத்துக்குள்ளே எப்படி போய் சிவா வரும் உனக்கு? மனதுக்குள்ளே எப்படி போய் விழிப்பு வரும்? எப்போ மனம் வந்ததே விழிப்புல இருந்து தான். மனங்கிற ஒரு ஃபவுண்டேஷனே சிவாவிலிருந்து தான் வருது. விழிப்பே சிவாவிலிருந்து தான் வருது. நீ வெளியில் இருக்கிறது வந்து மனம், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன ரவுண்டு வந்து சிவாங்கிற. அப்போ உன்னோட இவ்வளோ நாளாக நீ ஜேர்னி பண்ணதில் என்ன புரிஞ்சிருக்குன்னு இதிலே தெரிஞ்சு வச்சுப்பார். இத்தனை வீடியோ பார்த்துருக்க, இத்தனை வீடியோ செஞ்சுருக்கிற, ஆனால் பேசிக்கே நீ இன்னும் புரியாமல் இருக்கிறியா? வெளியில் இருக்கிறது மனம், உள்ளே இருக்கிறது சிவான்னு வச்சுக்கலாம், விழிப்புன்னு வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க. மனதோட சிவாவோ விழிப்போ சின்னது கிடையாது. மனதோட பெருசு விழிப்பு, விழிப்போட பெருசு சிவா. ஹாய்ங்க மாஸ்டர். மாஸ்டர் சிவாக்குள்ள தான் இந்த சக்தி இருக்குங்க மாஸ்டர். இந்த பிரபஞ்சம் இருக்குங்க மாஸ்டர். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம். நம்ம நம்மளோட உடம்புக்கு வெளியே தான் மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். ஆனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே தான் கவனிக்கணும் இல்லைங்க மாஸ்டர். ஸோ வந்து நான் அந்த லோகோல என்ன நினச்சேன்னா, நம்ம மனம் இருக்குது, நம்ம விழிப்பு இந்த ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம மனதை கிராஸ் பண்ணி நம்ம விழிப்பை டச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க மாஸ்டர். அதே மாதிரி நமக்குள்ள அந்த சிவா இருக்குல்லைங்க மாஸ்டர். எல்லா எல்லா சக்திக்குள்ளேயும் அந்த சிவா உள்ளுக்குள்ள ஒரு துகள் மாதிரி இருக்குதானே மாஸ்டர். அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். அந் எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு நீர் துளி வந்து கடலில் போய் கலக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மாஸ்டர். ஸோ அந்த நீர் துளி நமக்குள்ளே தானே மாஸ்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசித்து நான் அதை சொல்லியிருந்தேங்க மாஸ்டர். ஏதாவது தப்பாக நான் புரிஞ்சிருந்தேன்னா அதை ஒரு கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் மறக்க மாட்டேங்க மாஸ்டர். தம்பி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு இருக்குது. உடம்புங்கிறது அன்னமய கோஷம், பஞ்சபூதத்தால் ஆனது. வெளியில் இருக்கிறது எல்லாம் பஞ்சபூதத்தால் ஆனது. நிலமாகட்டும், மரமாகட்டும், சமாச்சாரம், போக்குவரத்து எல்லாம் பஞ்சபூதம் எல்லாமே எதுவும் உருவாகாது. அதுலேருந்து விரிஞ்சு விரிஞ்சு போனீங்கன்னா அதை சுற்றி பிராணன் இருக்குது. பஞ்சபூதங்கள் தாண்டி நிலையிலையும் பிராணன் இருக்குது. அந்த பிராணனுக்குள்ளே தான் அந்த பஞ்சபூதங்கள் சமாச்சாரம்லாம் இருக்க முடியும். ஒரு சந்திரன் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், நெப்டின் ஆகட்டும், புளூட்டோ ஆகட்டும், பூமி ஆகட்டும், அதெல்லாம் பஞ்சபூதங்கள் ஆனதாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அதை தாங்கி பிடிக்கிறது பிராணன். ஸோ அதை தாண்டி பஞ்சபூதத்தை தாண்டி
அந்த பக்கம் என்ன பண்ணுது, பிராணமய கோஷங்கிற பிரபஞ்சத்தோட பிராணமய கோஷங்கிற பிராணன் இருக்குது. அதை தாண்டி மனம் செயல்படுது. இதெல்லாம் இயங்கணும்னு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அதை தாண்டி மனமய கோஷம் இருக்குது பிரபஞ்சத்துக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் விட்னஸ் இருக்குது. அது அந்த அந்த இது 3 இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இது அதை தாண்டி இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி விஞ்ஞானமய கோஷம் இருக்குது. விட்னஸ்னு ஒரு சமாச்சாரம் பார்த்துட்டு எல்லாம் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்டா ஏமா அப்படின்னு சொல்கிறாங்களே, மேலே ஏன் பார்த்துட்டு இருக்கான்? அந்த விட்னஸ் தான் பார்த்துட்டு இருக்குது. அது ஒன்று சாமி நீ சொல்லுமா இந்த சாமி இந்த சாமிலாம் இல்லை. அந்த விட்னஸ்க்குள்ளே தான் மிகப்பெரிய அறிவே இயங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் பிராணன் இயங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் பஞ்சபூதங்கள் இயங்கிட்டு இருக்குது. அந்த உள்ளே தான் நம்ம பஞ்சபூதத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோம். அந்த பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறவங்களே விட்னஸ்ஸு. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விட்னஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா அது ஒன்றுக்குள்ளே இருக்குது. அதான் ஆனந்தமய கோஷம். அதான் சிவான்னு சொல்கிறது. அவன் எதுக்குள்ளே இருக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நீலகலாம் ஆளெல்லாம் கிடையாது. அவனை வந்து மதிப்பிடவே முடியாது. பஞ்சபூதங்கள் முன்னால் கணக்கு பண்ணி இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிடலாம், பிராணன் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிடலாம், மனம் இது வரைக்கும் செயல்படுதுன்னு சொல்லிடலாம், விட்னஸ் பறந்து விரிஞ்சு இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் சிவா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தும் இல்லாமல் இருக்கான், இல்லாமல் இருந்திருக்கான், தண்ணி நோட்டுலாம், அது கோடான கோடி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அது ஒருத்தர் டொமுக்குன்னு முடியுது பார்த்தியா? அது அந்த சிவான் ஒன்று இல்லாமல் காணாமல் போகுதுங்கிற மாதிரி. அதேமாதிரி உடம்புலேருந்து ரிட்டர்ன் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம உடம்பு வெளி உடம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளோட பிராண உடலும் நமக்கு வெளியில் இருக்குது. நம்மளோட மன உடலும் அதுக்கு வெளியில் விரிஞ்சிருக்கு. அந்த மன அளவுக்கு விரிக்க முடியும். நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷமும் அதுக்கு வெளியில் இருக்குது. நம்ம ஆனந்தமய கோஷமும் அதுக்கு வெளியில். அதேமாதிரி உள்ளுக்குள்ளேயும் அப்படியே போனீங்கன்னா உடம்புலேருந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பிராணமய கோஷத்தோட வேறு ஒன்று இருக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ளேயும் பிராணமய கோஷம் இருக்குது. அதை தாண்டி பிராணமய கோஷம் தாண்டி உள்ளுக்குள்ளே மனமய கோஷம் இருக்குது. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே விஞ்ஞானமய கோஷம் இருக்குது. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஆனந்தமய கோஷம் இருக்குது. இந்த நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தமய கோஷம் இருக்கு இல்லையா? அது எதனோட கனெக்ட் ஆகுதுன்னா வெளியில் பிரபஞ்சத்தில் பார்த்துட்டே போனோம்ல அந்த ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் கனெக்ட் ஆகிடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அந்த வெளியில் பார்த்த ஆனந்தமய கோஷம் சிவாவுக்கு வந்து முற்றே இல்லை. எங்கே போகுது என்னன்னு தெரியல. தொடர்ந்து நீ அதை போயிட்டே இருந்தீங்கன்னா எங்கே போய் முடியும்னா உனக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். உனக்குள்ளே நீ தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா வெளியில் எப்படி நீ வந்து பஞ்சபூத சேர்க்கை அன்னமய கோஷமாக இருக்குது, உனக்கு வெளியில் பிராணமய கோஷம், உனக்கு வெளியில் மனமய கோஷம், உனக்கு வெளியில் விஞ்ஞானமய கோஷம், உனக்கு வெளியில் ஆனந்தமய கோஷம் இருக்கிற மாதிரி உனக்கு உள்ளுக்குள்ளேயும் பிராணமய கோஷம், அதை தாண்டி சூட்சமாக மனமய கோஷம், அதை தாண்டி சூட்சமாக விஞ்ஞானமய கோஷம், அதை தாண்டி சூட்சமாக ஆனந்தமய கோஷம் இருக்குது. இந்த ஆனந்தமய கோஷம் முட்டிட்டு உள்ளே போனீங்கன்னா பிரபஞ்சோட ஆனந்தமய கோஷத்தில் போய் சேர்ந்துருக்கும். இப்போ பிரபஞ்சத்தோட ஆனந்தமய கோஷத்தில் போனீங்கன்னா அதில் திரும்ப விஞ்ஞானமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம் வந்து மறுபடியும் உன் உடம்புல வந்து முடியும். உன் உடம்புல மறுபடியும் உள்ள போனீங்கன்னா மறுபடியும் போய் ஆனந்தமய கோஷம் இல்லை. இப்போ வந்து பிரபஞ்சத்தோட ஆனந்தமய கோஷம் உன்னோட ஆனந்தமய கோஷம் கனெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாம் இல்லாமல் இருக்குது. முட்டுனா அப்படி இந்த சர்க்கிள் சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்போ வெளியில் தெரிகிற நீ வெளியில் தெரியாமல் உள்ளேயும் வெளியிலையும் பிராணமய கோஷம் இருக்குது. அதை தாண்டி வெளியில் தெரியாமல் உள்ளேயும் வெளியும் மனமன கோஷம் இருக்குது. உள்ளே இருக்கிறத நீ மட்டும் பயன்படுத்துகிற, வெளியில் இருக்கிறது இப்போ உன்னோட வெளியில் விரிகிறது வந்து வெளியில் ஒரு மனமய கோஷம் இருக்குது. அதுக்குள்ளே நீ அந்த எவ்வளோ வேணாலும் விரியலாம். அதில் இருக்கிறது என்னென்னு நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டியூனுக்கு போகணும். விஞ்ஞானமய கோஷம் தாண்டி போனால் தான் அது வெளியில் இருக்கிறதெல்லாம் உனக்குள்ளே உள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிறான். நீ உள்ளுக்குள்ள ஆனந்தமய கோஷம் போய் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளியில் போக கணக்கில் இடம் நம்மளால் போக முடியாத தூரத்தில் இருக்கிற சூரிய சந்திரன் சமாச்சாரம் போக்குறது எல்லாம் அந்த ஆனந்தம் அந்த எல்லாம் உனக்குள்ளேயே பார்த்துடலாம். நீ அதுக்காக வெளி தொழில் நிறுத்திட்டு உள்ளே தொழில் ஆரம்பித்தாங்க. ஸோ வெளியில் இருக்கிற ஆனந்தமய கோஷத்தை போய் ரீச் பண்ணினா சகலமும் தெரிஞ்சு போயிடும். அது ஆவர காரியம் கிடையாது. உள்ளே இருக்கிற ஆனந்தமய கோஷத்தை ரீச் பண்ணினா வெளியில் எல்லாம் உள்ளே தெரிஞ்சு போயிடும். அதுவும் ஆவரம் கிடையாது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. உட்காந்து இடத்துல முடிச்சாலாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. நம்மக்கிட்டே இருக்கிற ஆயுதங்கள் இருக்குது. நம்ம மனசை பயன்படுத்தி அதை செஞ்சிட முடியும். உள்ளுக்குள்ளே போகிறது வெளியில் இருக்கிறத நீ ரீச் பண்ணால் அது விஞ்ஞானம். அதுக்கு நீ பல கருவிகள் தேவைப்படும். ராக்கெட் வரணும், அதை ஒன்று ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு இருக்கணும். அது எப்போ முடியும்னு சொல்லவே முடியாது. அதுக்கு நம்ம சேர்த்து போயிடுவோம். திரும்ப பிறந்த விஞ்ஞானி தொடர்ந்து அது வயதும் அடுத்தடுத்த விஞ்ஞானி அல்லது நீயே திரும்ப செஞ்சுட்டு இருப்ப. உள்ளே இருக்கிறதுலையும் அதே மாதிரி தான். நீ உனக்குள்ளே இருக்கிறது நீ வந்து தான் பண்ணணும். உன்னோட குருன்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து அவன் வந்து உனக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணுவான். ஒரு விஞ்ஞானி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ பயிற்சி பண்ணும்போது உனக்கு ஒரு குரு வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்படி நீ உள்ள ஆராய்ச்சி பண்ணி போகணும். நம்ம நாட்டில் உள்ள ஆராய்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு காலத்துக்கு முன்னால் வெளியே ஆராய்ச்சி நல்ல சிறப்பாக தான் இருந்தது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியாராய்ச்சியில் நம்ம உச்சத்தை பெற்றிருந்தோம். உள்ள ஆராய்ச்சியிலும் உச்சத்தை பெற்று ஃபஸ்ட்டு ஏரோப்ளைனே நம்மகிட்ட இருந்து ஓலைச்சி விட்டு திருடிட்டு போய் தான் அவனுக்கு ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிச்சானுங்க. அவனுக்கு ஏரோப்ளைன் வந்து கண்டுபிடிச்சி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாலே நம்ம நாட்டில் மகாராஷ்டிராவில் இந்த காலத்திலேயே அவனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஏரோப்ளைன் ஒரு நாள் ஓட்டி காமிச்சிட்டானே. அதுக்கு முன்னால் புஷ்பரக விமானம்னு சொல்லி வரலாற்றில் பறந்துருக்கானுங்க நம்ம நாட்கள். ஸோ வெளியாராய்ச்சி உள்ளாட்சி எல்லாமே ஒரு காலத்தில் முற்றுப்பட்டுருச்சு. முற்றுப்பட்டது மறுபடியும் நம்ம நலிவடைஞ்சு வந்து முடிவுக்கு போயிட்டுருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் முடிவும் தொடக்கமும் ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வெளிநோக்கி போகிறதும் உள்நோக்கி போகிறதும் ஒரு இடத்துல முடியும்.
என்ன புண்ணியம் செய்தேனோ